எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். வெயில் பாருங்க இப்போலாம் ரொம்பவே ஜோரா வந்துட்டுருக்குது. மேலே வந்தாவே இந்த மத்தியான டைமில் கால் வச்சா கூட கால் அப்படி சுடுதுங்க மாடி மேலே. கால் வச்சே நடக்க முடியல. இந்த சோம்பு செடி இருக்கு இல்லைங்களா? இது வந்துட்டு நான் இந்த கொத்தா இருக்குன்னா, இதில் நிறைய சின்ன சின்னதா இருக்குது. எல்லாமே பூ வந்து காய் வைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இதில் சின்ன சின்னதாக ஒரு கொத்து இருக்கு இல்லையா? இந்த ஒரு கொத்தில் ஒரு 4 காய் 5 காய் அப்படி தாங்க நிற்கிது. மீதி எல்லாமே கருகி போகுது. இது வெயிலாலையா என்னன்னு தெரியல. யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படி தான் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் அந்த சோம்பு செடியை பற்றி. அது தன்னால் வந்த செடி, நான் வைக்க கிடையாது, எனக்கு அதை பற்றி தெரியாது. இருந்தாலும் தன்னால் வந்துச்சே, சரி அது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் விட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த தண்டுக்கீரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விதை இருக்குது இல்லையா? விதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்துட்டு கீரையை கில்லாமல் விட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் அந்த விதை கொட்டி நிறைய எல்லா இடத்துலையும் செடி தன்னாலே வந்தது. கீரை நல்லா எலசாக இருக்கும்போது ஒரு 4-5 டைமுக்கு மேலே அதை பறித்து கடையல் பொரியல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு 4 செடி போல் விட்டு வச்சுருந்தேன். இருக்கட்டும், நம்ம விதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முத்தட்டமே அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருந்தேன். அதை வந்துட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், மண்ணிலேருந்து அந்த வேர் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஒரு டைம் அந்த பெரிய முல்லைப்பூ செடியிலேருந்து பக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து நட்டோம் இல்லைங்களா? வருமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கழித்து இப்போ லைட்டாக துளிர் வந்திருக்குங்க. பார்ப்போம், ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு அது வருமானு தெரியல. லைட்டாக துளிர் வந்திருக்கு. வருதா என்ன ஏதுன்னு பார்ப்போம். இந்த பெரிய முல்லைப்பூ செடியிலேருந்து பக்கு வந்து தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் தனியாக நட்டு வச்சேன். இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது துளிர் வந்துட்டுருக்கு லைட்டாக. ஆனால் இதுக்கு மேலே வெயில் நாள் அப்படிங்கிறதுனால அது வருமானு தெரியல. இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செடி இருந்தது. அதையுமே நான் பிடுங்கி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதுலேயுமே இன்னும் ஒரு 2-3 பக்கு கன்று வந்திருக்குங்க. சரி அதையுமே எடுத்து நட்டு வைக்கலான்னு பார்த்தா இப்போ வெயில் நேரமாக இருக்குது. இப்போ நட்டோம்னா கன்ஃபார்ம் செத்து போயிடும். அதனால் சாயங்காலம் டைமில் என்றைக்காச்சும் டைம் இருக்கும்போது அதை எடுத்து நட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த முல்லைப்பூ செடியில் நிறைய இந்த மாதிரி பக்கு வருது. ஆனால் அதை வேர் அந்த தொட்டியிலேருந்து எடுக்கிறதுக்குள்ளே வேர் கட் ஆகிடுது. ஒரு மாதிரி எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நிதானமாக தான் அந்த முல்லைப்பூ செடியிலேருந்து வர பக்கு கன்றை வந்துட்டு எடுக்க முடியுது. அதை எடுத்து வச்சாலுமே இந்த மழை சீசனில் நட்டோம்னா வந்துடுது. ஆனால் இப்போ வந்துட்டு வருமா என்ன ஏதுன்னு தெரியல. சரி நட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். ஒரு சாயங்காலம் டைமில் நம்ம என்றைக்காச்சும் நடுவோம். கண்டிப்பாக அதையுமே வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இந்த கீரை செடியெல்லாம் வந்து நல்லா முத்தி இருக்குங்க. இப்போ இதில் இருக்கிற விதையை வந்துட்டு நம்ம எடுக்கணும் தனியாக. அதுக்கு வந்து இதுக்குள்ளார தான் விதை இருக்கும். இதுதான் பூவு. அந்த பூவுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதை இருக்குது. சின்னதாக கருப்பு கலரில் நிறைய விதை இருக்குது. அந்த விதையை வந்துட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூவெல்லாம் ஃபஸ்ட்டு உருவி இந்த மாதிரி தனியாக வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஈரப்பசையாகவே தான் இருக்குது. இருந்தாலும் ஃபுல்லாக உருவி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா காய போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்ததுங்க. இது ஃபுல்லாக உருவி எடுத்துக்கிட்டேன். ஆனாலுமே இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க அதில். இதுக்கு மேலே என்னால் அது சுத்தமாக எடுக்கணும் அப்படின்னா இப்போவே ரொம்ப நேரம் ஆகுது, வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் அதை உருவி எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் இப்படி தட்டி விட்டால் கீழே நிறைய உளுந்தது. சரி அதையுமே கூட்டி பெருக்கி வாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு பாருங்களேன், இந்த மாதிரி சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க விதை. சின்னதாக இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுதான் வந்துட்டு தண்டுக்கீரை விதை. கீரை விதை எல்லாமே பெரும்பாலும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த செடியெல்லாம் உளுத்தி விட்டுட்டு அந்த செடியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி இந்த விதையை வந்துட்டு அந்த பூக்குள்ளாரந்து நம்ம தனியாக எடுக்கணும். அதுக்கு வந்துட்டு லைட்டாக ஈரப்பசை இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஈரப்பசை நல்லா காயணும். நல்லா காய்ஞ்சாதான் அதில் இருந்துட்டு விதை வந்துட்டு கீழே நல்லா சல்லுன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு காய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பிளேட் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதில் போட்டு காய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுருக்கேன். இது ஒரு நாளெல்லாம் காயட்டும் அப்படின்னு சொல்லி காய விட்டுட்டு இதை சாயங்காலமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ரோஸ் செடி பார்த்திங்கன்னா ஒரு 2 இந்த சின்ன டப்பாயில் தானே நட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 செடி மட்டும் என்னன்னு தெரியல கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் சரியாக வரல.
போன வீடியோ வந்துட்டு நம்ம மாடி தோட்டம் வீடியோ போட்டிருந்தப்ப கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் துளிர் வந்துச்சு. இந்த 2 மட்டும் வரலை. சரி, அதனால் அந்த வேரை எடுத்துகிட்டு நம்ம புது வேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் கிளறி விட்டேன். எனக்கு இந்த ரோஜா பூச்செடி வைக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுங்க. ஏன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஒரு 2 இந்த செடி ரொம்ப நல்லா வந்தது, நிறையவே பூ வச்சுது. இன்னொரு செடியுமே ஓரளவுக்கு வந்தது. ஆனால் இப்போ இந்த வெயில் நேரம் ஆக ஆக அது செடியெல்லாம் சுத்தமாக கருகி போகுது. செடியே சரியாக வர்றதில்ல. மனசுக்கு அதை பார்க்கும்போதே கஷ்டமாயிடுது. எதுக்குடா இந்த ரோஜா பூச்செடி இப்படி ஆகுதோ தெரியல அப்படின்னு தோணுது. ஒன்று நான் பராமரிக்கிறது சரியில்லையா, இல்லை மண் மாற்றணும். மெயின் வந்துட்டு இது கிட்டத்தட்ட 2 வருஷம் போல் ஆயிடுச்சு. மண் மாற்றணும்னு நினைக்கிறேன். வெயில் வேறு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை மண்ணை மட்டும் நல்லா கிளறி விட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செடியெல்லாம் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பட்ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கிள்ளி வச்சோம்னாவே வந்துருங்க. எப்போவுமே அதனுடைய மகிமையை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். சீக்கிரம்னா வரும், பசன்னு சீக்கிரம் வந்துடும். சும்மா லைட்டாக அந்த வேரே இல்லைன்னா கூட அப்படி கிள்ளி வச்சோம்னாவே அது நல்லா துளுத்து வந்துடும். எனக்கு அதனாலே அந்த பட்ரோஸ் செடின்னா ரொம்ப பிடிக்குங்க. பூ பூத்திருக்கும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். என்ன ஒன்று, ஒரு நாள் அரை நாள் தான் அந்த பூ வந்துட்டு வாடிடும். அப்படியே செடியிலே இருந்தால் கூட ஒரு அரை நாள்லேயே பார்த்திங்கன்னா சுத்தமாக வாடிடும். மண்ணை வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பட்ரோஸ் செடி அப்படியே இந்த மாதிரி சும்மா அப்படி நட்டு விட்டுருக்கேன். ஆனால் இது நல்லா வந்துடும், நீங்கள் பாருங்களேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கூட காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா ஊனி விட்டுருக்கேன். லைட்டாக மண்ணை மட்டும் நல்லா ஓரளவுக்கு கிளறி விட்டுருக்கேங்க. ஏன்னாக்கா அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன் ஏற்கனவே இருந்த செடி செத்து போச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னாக்கா நம்ம இங்கே துணி துவைக்கிற தண்ணி ஏதாச்சும் பட்டு செத்து போச்சா என்னன்னு தெரியல. சரி, அதனால் நான் மண்ணை கிளறி விட்டுட்டு நான் வேறு செடி வச்சுருக்கேன், வருதா என்னன்னு பார்ப்போம். இப்போ செடிக்கெல்லாம் தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செடிங்களுக்கு ஒன்று காலையில் தண்ணி விடணும், இல்லைன்னா சாயங்காலம் தண்ணி விடணும். இந்த மாதிரி வெயில் டைமில் மத்தியான டைமில் தண்ணி விட்டோம்னா அந்த மண் சூட்டுக்கு வேர் வந்து பாதிக்குமா. அதனால் இப்போ வந்துட்டு ஒரு 10 மணி போல் ஆகுது, இன்னும் சூடு ஏறலை. நம்ம வந்துட்டு தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்டேன். இன்னமும் நம்ம தண்ணி விடாமல் விட்டோம்னா இந்த ஒரு நாள் வதங்கி போயிடும். காலையில் இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு தண்ணி விடுறதுக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 9-10 மணிக்குள்ளார தண்ணி விட்டுடுவேன் பெரும்பாலும். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தண்ணி விடாமல் விட்டுறலாம், இன்றைக்கி சாயங்காலமாக விடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு பொழுதில் நிறைய வாடிடும் செடி. ஒரு நாள் தவறாமல் தண்ணி விடணும். அதுவும் மாடியுடைய ஹீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வதக்கம் கொடுத்துடும். அதனால் வந்துட்டு டெய்லி கரெக்டாக தண்ணி விட்டுறணும். இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சுது. ஆனால் வந்துட்டு இப்போ சாயங்காலம் ஆகிடுச்சி. இப்போ கை வச்சு பார்த்தா நல்லா அந்த ஈரப்பசியே இல்லை. அந்த விதை வந்துட்டு நல்லா உளுருதுங்க. இதை நல்லா கையை வச்சு நல்லா இப்படி நல்லா தீத்தி விட்டோம்னா அந்த விதையெல்லாம் உதிர்ந்தது. அதுக்கப்புறமா நம்ம முரத்தில் போட்டு அதை பொடிச்சு நல்லா தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா தீத்தி விட்டுட்டேன் நான். மேலே வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் மேலே நம்ம இந்த மாதிரி பொடிச்சு விட்டோம்னா ஃபுல்லாக ஆகிடும், மாடி ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு முரத்தில் போட்டு பொடிச்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப ரவையாக இருக்குது. ஆனால் வந்துட்டு கருப்பு கலரில் அழகாக இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கே. இவ்வளோ விதை வந்தது. இப்போ இந்த விதையெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அம்மா வீட்டில் எங்கேயாச்சும் கொண்டு போய்ட்டும் கொடுக்கலாம். அவங்க நிலத்துல போட்டு விட்டாங்கன்னா ஒரு கொஞ்சம் போட்டாங்கன்னாவே போதுமானது, நிறைய வந்துடும். அதனால் இதை வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த விதையை எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுமே அப்பப்போ ஏதாச்சும் காலியாக இருக்கிற தொட்டியில் வந்துட்டு போட்டு விட்டோம்னா கீரை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தாங்க நம்ம கீரை விதையை எடுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.